Hi students, next நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்ன அப்படினாக்க இது ஒரு ப்ராபபிலிட்டில உள்ள ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். क्वेश्चन என்ன அப்படினாக்க Mr. X and Mr. Y throw alternatively with a pair of ordinary dice. Mr. X wins if he throws 6 before Mr. Y throws 7 and Mr. Y wins if he throws 7 before Mr. X throws 6. If Mr. X begins the game, show that the chance of his winning is 30/61. So இந்த क्वेश्चन அப்படி பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆனது போல இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா pair of ordinary dice. ரெண்டு டைஸ் இருக்குது. அது ஆல்டர்னேட்டிவ்லி x உம் y உம் த்ரோ பண்றாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் x வந்து ரெண்டு டைஸையும் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் y ரோல் பண்றாங்க ரெண்டையும். அடுத்தது x again y அப்படி மாறி மாறி ஆல்டர்னேட்டிவ்லி x and y மாறி மாறி ரோல் பண்றாங்க. ஓகே, இப்போ x எப்போ வின் பண்றான் அப்படினாக்க x வந்து வின் பண்ணனும்னா அவன் கண்டிப்பா 6 அவன் போடக்கூடிய அந்த ரெண்டு டைஸ்ல வந்து அந்த ஃபேஸ் வந்து 6 அக்கர் ஆயிருக்கணும். தட் இஸ் அடிஷன். ரெண்டு ஃபேஸ் போடுறான் அப்படினாக்க 6 வரணும் அப்படினா பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரணும்னா ஃபர்ஸ்ட் டைஸ் போடுறப்ப 1 செகண்ட் டைஸ் போடுறப்ப 5 அந்த அடிஷன் வந்து 6 வரணும் அப்படி. ஸோ அப்படி வந்து x வந்து 6 போடணும். எப்போ அப்படின்னாக்க y வந்து 7 போடுறதுக்கு முன்னாடியே x 6 போட்டுட்டான் அப்படின்னா x தான் வின். சப்போஸ் அப்படி இல்லை, y வந்து 7 ஃபர்ஸ்டே போட்டுட்டான், தட் இஸ் x வந்து 6 போடுறதுக்கு முன்னாடியே y 7 போட்டுட்டான் அப்படின்னாக்க y தான் வின். இதுதான் கேம். இப்போ வந்து x தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். show that the chance of his winning is 30/61. இப்போ நம்ம வந்து x மட்டும் தான் பார்க்குறோம், y விட்டுறலாம், பிகாஸ் இங்கே x மட்டும் தான் அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ x வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க அவனோட சான்ஸ் ஆஃப் வின்னிங், தட் இஸ் சான்ஸ் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஆஃப் x இஸ் 30/61 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைஸை நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அது 6 ஃபேஸ் உண்டு. ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. அதே சமயத்தில் ரெண்டு டைஸை நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படின்னா பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6 × 6 வந்து 36 வந்துடும். தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ். எஸ்ஸில் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டைஸில் 1 செகண்ட் டைஸில் 1 அப்படி வரலாம். அல்லது ஃபர்ஸ்ட் டைஸில் 1 அக்கர் ஆகும், ரெண்டாவது டைஸ் ரோல் பண்ணுறப்ப 2 வரலாம். அல்லது ஃபர்ஸ்டில் வந்து 1 செகண்டில் வந்து 3 வரலாம். அப்படி நிறைய அவுட்கம்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து 36 வரும். 36 அவுட்கம்ஸ் வரும், பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எஸ், அது மாடுலஸ் எஸ்ஸுக்கு வேல்யூ 36. இதே சமயத்தில் 3 டைஸ் நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படின்னா 6 × 6 × 6 வரும். ஸோ இங்கே ஒரு டைஸ்னாக்க 6, ரெண்டு டைஸ்னா 6². ஓகே, ஸோ 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து எக்ஸ் வந்து எப்படி ரோல் பண்ணுறான், எக்ஸ் வந்து ரோல் பண்ணுறப்ப 6 அக்கர் ஆகணும். அப்போ எக்ஸில் வந்து வரக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் எதெல்லாம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்டு டைஸில் 1 செகண்டில் 5 ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 வரணும். இந்த ரெண்டு ஃபேஸையும் ஆட் பண்ணால் 6 வரணும். அடுத்தது மாறி கூட வரலாம், ஃபர்ஸ்ட்டில் 5 செகண்டில் 1 வரலாம், அடிஷன் 6. அடுத்தது 2 4 வரலாம், ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 வருதுல்ல. அதே போல் 4 2 வரலாம், அண்ட் 3, 3 வரலாம். ஸோ மொத்தமே 5 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஃபேஸ் வந்து 6 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து மொத்தமே 5 தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 5. இதே போல் இந்த ஒய்ங்கிற அந்த ஆள் அந்த ரோல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய அந்த அவுட்கம்ஸ் நமக்கு என்ன வரணும்னா 7 வரணும். ஸோ 7 வரதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட்டு டைஸில் 1 செகண்ட் டைஸில் 6, அந்த 6 ஃபேஸ் இருக்குது. 6 வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்பர் வந்து 6 தான். ஸோ 1 6 ஆட் பண்ணால் 7 வரும். அதே போல் 6, 1 இருக்கலாம் பாசிபிலிட்டி. அடுத்தது 7 வரணும் அப்படின்னாக்க 2 5 இருக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 வந்துடும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு டை ரோல் பண்ணுறப்ப 5 செகண்டாக இந்த ரெண்டு டைஸ் ரோல் பண்ணுறோம், 1ல் 5 அடுத்ததில் 2 இருக்கலாம். ஸோ அடிஷன் 7. அல்லது ஃபர்ஸ்ட்டில் 3 செகண்டில் 4 இருக்கலாம், செகண்ட் டைஸில் ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 ஆர் 4 and 3 இருக்கலாம். ஸோ டோட்டல் வந்து 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7 அக்கர் ஆகிறதுக்கு 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் y ஈக்குவல் டு 6.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா probability of 6 occur. So probability of 6 occurனா P of x. So P of x oda value equal to number of element in x divided by modulus of s, that is 5 divided by 36. அதேபோல P of y, that is probability of 7 occur. The value modulus of y 6 divided by modulus of s, that is 36. 6 by 36 means 1 by 6. So P of x means probability of 6 occur. 6 கிடைக்காம வேற நம்பர்ஸ் கிடைக்கக்குள்ள probability, that is probability of 6 கிடைக்க கூடாது அப்படின்னா probability of x bar. So probability x bar க்கு value equal to இதுல இருந்து நம்ம எழுதிக்கலாம் 1 minus probability of x, because இந்த value நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். So first கண்டுபிடிச்சு வச்சுப்போம். So 1 minus probability of x க்கு value 5 by 36. So நம்ம இதில் subtract பண்ணோம் அப்படின்னாக்க இங்கே denominatorல 1 இல்லைன்னா அது 1 தான். So 36 LCM வந்து 36, இப்படி நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 36, அடுத்த மைனஸ் 1 into 5, that is minus 5. So 36 minus 5 equal to 31. So 31 divided by 36. இதுதான் P of x bar the value. Similarly we can find P of y bar. So இதில் இருந்து P of y bar கண்டுபிடிக்கலாம். So P of y bar equal to 1 minus P of y, that is 1 minus P of y ஓட value 1 by 6. So 1 ல இருந்து 1 by 6 subtract பண்ணீங்க அப்படின்னாக்க 5 by 6. Okay. So இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து x begins the game and என்ன ப்ரூவ் பண்ணணும்னா probability of the winning of x is 30 by 61 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எக்ஸோட வின்னிங் தான் நமக்கு வேணும். இப்போ நம்ம ஒரு கேம் வந்து எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆல்டர்னேட்டிவ்லி எக்ஸ் ஒய்யாக த்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபஸ்ட்டு போட்ட உடனே எக்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எக்ஸ் வந்து வின் ஆகுறான். அப்போ எக்ஸ் வின் பண்ணுறதுனா எக்ஸ் வந்து வின் பண்ணலை அப்படின்னா எக்ஸ் பார் அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே வின் பண்ணிடலாம். அடுத்தது இல்லை அப்படின்னாக்க செகண்ட் ஒரு டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டர்னில் வந்து வின் பண்ணலாம். தட் இஸ் செகண்ட் டர்னில் வின் பண்ணலாம். அல்லது மூணாவது டர்னில் வின் பண்ணலாம். அல்லது நாலாவது ஆர் ஃபோர்த்தில் வின் பண்ணலாம். அல்லது ஃபிஃப்த்தில் அல்லது சிக்ஸ்த்தில் போயிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே வின் பண்ணுறான் அப்படின்னா எக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறான், உடனே வின் பண்ணிடுறான். ஓகே, ஸோ எக்ஸ் ஆர்னாக்க இடையில ப்ளஸ். ஓகே, அடுத்து என்ன செய்யறான்னா செகண்டில் தான் வின் பண்ணுறான். ஒரு கேம் முடியணும்னா ஆல்டர்னேட்டிவ்லி எக்ஸும் ஒய்யும் விளையாடி இருக்கணும். ஸோ எக்ஸ் விளையாடுறான், வின் பண்ணலை. ஸோ எக்ஸ் பார். எக்ஸ் வந்து ஃபெயில் ஆன உடனே அடுத்தது வந்து ஒய் போடுறான், அவனுக்கும் ஃபெயில் தான். அப்போ தான் அடுத்தது எக்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒய் ஃபெயில் ஆகுறான். ஸோ அடுத்ததாக வந்து என்ன செய்யறான், எக்ஸ் போட்டு வின் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்தது ஆர் இருக்குது. ஸோ ப்ளஸ் அடுத்தது மூணாவது இதில் தான் வின் பண்ணுறான். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் போடுறான், ஃபெயில் ஆகுறான், உடனே அது ஒய்க்கு போகுது, அவனும் ஃபெயில் ஆகுறான். அடுத்தது ரெண்டாவதுலேயும் எக்ஸ் போட்டு ஃபெயில் ஆகுறான், ஒய்யும் போட்டு ஃபெயில் ஆகுறான், பட் மூணாவதுல எக்ஸ் பாஸ் ஆகிடும். ஓகே, அடுத்தது ப்ளஸ் அல்லது நாலாவது கேம் நாலாவது டர்னில் தான் பாஸ் ஆகுறான். ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸ் ஃபெயில், எக்ஸ் முடித்த உடனே ஒய் போடுறான், அவனும் ஃபெயில் தான். அடுத்தது இன்ட்ரு, அடுத்தது என்னது ரெண்டாவதா அகெயின் எக்ஸ் போடுறான், ஃபெயில் ஆகுறான், ஒய் போடுறான், ஃபெயில் ஆகுறான். அடுத்த மூணாவது டைம் அகெயின் எக்ஸுக்கு போகுது. இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்லி எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் ஃபெயில், ஒய்யும் ஃபெயில். அடுத்த நாலாவதாக போட நேரம் எக்ஸ் வின் பண்ணிடுறோம். ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஆஃப் எக்ஸ். அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி வச்சு எழுத போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ்
at the plus probability of இது x bar into that is x bar into நாக்க அது intersection y bar அடுத்தது into x that is intersection x அடுத்தது plus இந்த வேல்யூ எழுத போறோம் so எல்லாத்துக்கு இடையில intersection into நால intersection தான் probability of x bar intersection y bar x bar intersection y bar அடுத்தது இதிலே into that is intersection again x bar intersection y bar அடுத்து intersection x அடுத்தது plus இந்த term அப்புறம் plus etc அப்படியே போகும் that is equal to probability of x plus intersection நாலே தெரியும் நமக்கு into because எல்லாமே independent so probability of x bar into probability of y bar into probability of x into probability of x அடுத்த term plus இந்த term எழுத போறோம் probability of இந்த வேல்யூ x bar y bar again x so probability of x bar probability of y bar again probability of x bar into probability of y bar into probability of x so plus etc இந்த எல்லா டேர்ம்லயும் ஒரு probability of x காமனா இருக்குது so நம்ம probability of x வெளியில எடுத்துறலாம் so p of x outside எடுத்துறலாம் and இங்க remaining term the p of x outside எடுத்ததுக்கு அப்புறம் அங்க 1 தான் இருக்கும் plus இங்க என்ன இருக்குன்னா p of x bar into p of y bar இருக்கும் into p of y bar and இங்க என்ன இருக்கு அடுத்த டேர்ம்ல p of x bar p of y bar again p of x bar p of y bar that is ரெண்டு டைம் இருக்குது p of x bar y bar again p of x bar p of y bar that is p of x bar y bar the whole square அப்படி இருக்கு the whole square plus etc இது எந்த ஃபார்முலா இருக்குது அப்படினா 1 plus இவ்வளவு சேர்ந்து x plus இவ்வளவு x square plus etc that is இப்படி இருக்குது 1 plus x square plus etc இந்த சீரிஸை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினாக்க 1 minus x the whole power minus 1 இங்க x இருக்கிற பிளேஸ்ல p of x bar into p of y bar ன்னு இருக்குது சோ நம்ம இத இங்க அப்ளை பண்ண போறோம் p of x the whole into 1 minus இந்த வேல்யூ x க்கு பதிலா p of x bar into p of y bar the whole power minus 1 இது already p of x bar p of y bar க்கு வேல்யூ தெரியும் இங்க இருக்குது இதான் p of x bar வேல்யூ 31/36 p of y bar க்கு வேல்யூ 5/6 and p of x ஓட வேல்யூ 5/36 so outsideல p of x க்கு பதிலா 5/36 போட்டுறலாம் so 5/36 and 1 minus p of x bar க்கு வேல்யூ 31/36 into p of y bar க்கு வேல்யூ 5/6 the whole power minus 1 that is 5/36 the whole into இப்போ LCM எடுக்க போறோம் first termக்கு denominatorல 1 இல்ல அப்படினா அது 1 so denominator இங்க LCM என்ன வரும்னா இங்க 1 இருக்குது இங்க 36 into 6 இருக்குது so LCM வந்து இங்க 36 into 6 தான் இப்போ just cross multiply பண்ணா போதும் 36 into 6 கொண்டு அப்படி இந்த 1 கூட multiply பண்ணுவோம் அப்புறம் இந்த 1 கொண்டு அப்படியே இங்க உள்ள நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப இங்க உங்களுக்கு 36 into 6 கிடைக்கும் மைனஸ் இந்த 31 into 5 31 into 5 னா 155 the whole power minus 1 the 36 into 6 னா 216 வரும் 216 minus 155 அப்படினா 61 so உங்களுக்கு 5/36 into 61 divided by 36 into 6 னு கிடைக்கும் and power minus 1 இருக்கும்
இந்த பவர் மைனஸை ப்ளஸ் ஆக்க என்ன செய்வோம், ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்படி தலைகீழாக எழுதிட்டா போதும், ப்ராக்கெட்டில் இருக்கிற டேமை தலைகீழாக எழுத போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் உள்ளது மேலே வந்துடும், நியூமரேட்டரில் உள்ள மேலே உள்ள டேம் அப்படியே கீழே வந்துடும். இப்போ இந்த ரெண்டு டேமையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 36ஐயும் இந்த 36ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ரிமைனிங் இருக்கிறது 5 into 6 30 divided by இந்த 61. ஸோ probability of winning of x அதோட ஆன்சர் வந்து 30/61. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.